கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றுள்ள சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைந்த நாளிலே கூட 2023 முடித்து 24 ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கால் வைத்த கிருபைக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் தேதியிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அநேக காரியங்களுக்கு நன்மையான காரியங்கள் நமக்கு கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு தாவீதின் சங்கீதத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். தாவீது அநேக நன்மைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே சங்கீதம் 23 கூட நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். இந்த நாளிலே கூட தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் சவுலின் நிமித்தம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருக்கு நன்மை செய்தார். ஆகினாலே இந்த பகுதியில் 3 பகுதியாக நாம் பிரித்து கொள்ளலாம். கர்த்தாவே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர் என்று சொல்கிறார். ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே கூட 2 முறை அவர் சொல்கிறார், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மளை மறவாதபடி அவருடைய உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். என் இருதயத்தில் சஞ்சலத்திலே நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எது வரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று சொல்கிறார். சத்ருவானவன் நம்மளை உயர்த்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தாவீதுக்கு எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால்தான் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 1 நாம் பார்க்கும்போது சவுல் பெலிஸ்தரை திரும்பி தொடர்ந்து வரும்போது தாவீது ஒரு கெபிலே வனாந்தரத்திலே அவர் இருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சவுல் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு அந்த மனுஷர்களே அவரை அந்த கண்மலையின் மேலே தேட போகிறார். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு கெபி இருக்கிறது, அங்கே அவர் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீது மனுஷரை நோக்கி, உன் சத்துருவை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று உம்முடைய பார்வைக்கு நலமானதுபடி நீ செய் என்று கர்த்தர் சொன்னார். ஆனாலும் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மாற்றம் அறுத்து கொண்டார். தாவீது சவுலின் சால்வை அறுத்து கொண்ட பிற்பாடு அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்ருவான நம்மளை தொடர்ந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகியனாலே கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கு நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நாம் உம்முடைய கைக்கு என்னை தப்புவித்து விடுவிப்பாராக என்று தாவீது இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இந்த நாளிலே கூட தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலாம் அதிக நீதிமான், எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன் என்று அந்த இடத்துல சவுல் மனஸ்தாபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நாம் கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் யாருக்குமே தீமை செய்யக்கூடாது. தாவீதை போல சத்ருவானவன் கையில் ஒப்பு கொடுத்தாலும் கூட அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாவீதை பல பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஆகையினால அவர் கர்த்தர் நன்மை செய்தார். இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவை நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலும், நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்கிறார். மரணம் சில நேரத்திலே நமக்கு மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. நித்திரையிலே கூட மரணம் நம்மை சந்திக்கலாம். ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தாவை நோக்கி பார்த்து எனக்கு மரண நித்திரை வராதபடி என் கண்களை பாதுகாத்த தெளிவாக்கும் என்று சொல்கிறார். இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியார் நம்மளை மரண நித்திரையிலிருந்து பாதுகாப்பார் என்று நாம் விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். ஆகியனாலே நான் மேற்கொண்டேன் என்று பகைனன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்தரலும் என்று சொல்கிறார். சிலர் நம்முடைய மரணத்தை குறித்து கூட சந்தோஷப்படுவார்கள். ஆகையினாலே என் சத்ருவானன் களி கூறாதபடிக்கு எனக்கு என்னை நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய பகைவருக்கு முன்பாக என்னை பகைனன் தள்ளாதபடி அவன் களி கூறாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்கிறார். ஆகியனாலே 5ஆம் வசனத்திலே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. அல்லேலூயா. நாம் அவர் மேலே கிருபையின் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரே தன் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஆகியனாலே உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று சொல்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தினந்தோறும் நன்மை செய்ய வேண்டும். கர்த்தர் அநேக பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். தாவீது அநேக பாடல்கள் அவர் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தாவீதுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவது தான். நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவுதான் நம்மளை நெருக்கினாலும் கூட நாம் கர்த்தருக்குள் இருக்கும்போது கர்த்தர் நம்மளோடு வருகிறார் என்ற விசுவாசத்தோடு, ஆகினால் தான் அந்த வாக்குத்தத்தமாக
கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். நாம் கூட சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு நன்மையை செய்து அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நாம் கர்த்தருக்குள்ள பாடல் மூலியமாக கர்த்தரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தும் போது இந்த மாதம் முழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் வேலையெடுத்து பாதுகாப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரங்களில் வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஸ்தோத்திரங்கத்தாவே, நீ நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த முதல் தேதியிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே 2வது மாதத்திலே கர்த்தர் நீர் நன்மை செய்து எங்கள் குடும்பங்களையும் அப்பா எங்களுடைய திருச்சபை மக்களையும் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருவானன் எங்களை விழுங்காதபடி வருகிற காலங்கள் பொல்லாத காலமாக இருப்பதினாலே எங்களுக்கு தாவீதை போல சத்துருக்கள் தொடர்ந்து வரும்போது ஆவியான தாமே எங்களை நீர் வழி விலகி போகாதபடி உடைய பாதையிலே நடக்க கர்த்தருடைய கிருபை எங்களோடு வரும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.